வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இதுக்கு அரிசி வேண்டாம், அரிசி இல்லாமல் வெறும் பயிர் மட்டும் தேவை. நான் 1 கப் பச்சை பயிர் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். உளுந்து நம்ம நார்மலாக இட்லி அரிசி ஊற வைக்கிற மாதிரி தான், 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி வடி வச்சுக்கலாம். 1 கப் பயிருக்கு 1/2 கப் உளுந்து தண்ணி வடித்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் நாளாக மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் நிறையனா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அடுத்து உளுந்து அரைச்சிக்கலாம். இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றியாச்சு. உளுந்துக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் வெண்ணெய் பதத்துக்கு ஆட்டிக்கோங்க. உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இந்த உளுந்த மாவை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிர் மாவோடு சேர்த்துடலாம். இப்போ உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. பயிர் 8 மணி நேரம் ஊறி இருந்தாலுமே நம்ம உடனே இதுக்கு இட்லி ஊற்றக்கூடாது. நல்லா கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் திறந்து பார்க்கலாம். மாவுக்கு நல்லா கொஞ்சம் பொங்கிருச்சு. இப்போ நல்லா கரண்டிட்டு கலக்கிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி துணி வச்சு இட்லி ஊற்றிடலாம். சிலவங்க இட்லி துணி இல்லாமல் வெறும் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றுவாங்க. நான் எப்பவுமே இட்லி துணி போட்டு தான் ஊற்றுவோம், எண்ணெய் தடவ மாட்டோம். நார்மலாக வேகிற மாதிரி தான். 5 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டிடலாம். பார்க்க உங்களுக்கு பெருசாக இட்லி மாதிரி தெரியும், ஆனால் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடலுக்கு. நீங்கள் உடனே இட்லி ஊற்றுனீங்கன்னா அந்த பச்சை பயிர் ஸ்மெல் லைட்டாக வரும். அது ஒரு 4 மணி நேரம் கழிச்சு ஊற்றிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.